டக்ளஸை தூக்கிறதுக்கு இன்னொரு காரணம் மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்தது. இப்ப மீன்பிடி சங்கங்களை வைத்துக்கொண்டு இப்ப அங்கே ஒரு குரல் ஒலித்தது உங்களுக்கு தெரியும். மீனவர் சங்க போராட்டத்தில் ஒரு குரல் ஒலித்தது என்ன? இந்திய துணை தூதரகத்தை அகற்றுவோம் என்று. அதற்கு அடுத்த நாள் நீங்கள் அந்த துணை தூதரகத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இபிடிபி அங்கு போய் 4 பேர் அந்த தூதருடன் நின்று மன்னிப்பு கேட்டு ஒரு புகைப்படம் வந்தது. அவங்க அந்த குரல் ஏன் ஒலித்தது என்று சொன்னால் ஆர்ஆர் இந்தியன் ஏஜென்ட் என்று பிடிக்கிறது. அதுல இருந்து மீனவர் சங்கமும் வந்துட்டு. அப்ப மீனவர் சங்கத்தின் அமைச்சராக இருந்தவர் யார்? அதுக்கு முதல் டக்ளஸ் தேவானந்தா. அந்த சங்கங்களும் இப்போது வெறும் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று அவங்களுக்கு தெரியும். அப்ப முதல் தலையா அமைக்கி இருக்கிறாங்க. இப்ப இனி இதுல கணக்க பிரச்சனை வரும். அடுத்தது இப்ப அமெரிக்கா முற்று முழுதாக நிற்கும் என்று சொன்ன. ஏனென்றால் இப்ப இந்து பத்திரிகை ஒரு ஜெயசங்கர் வந்த தொடர்பாக நீங்கள் தமிழ் ஊடகவியலாளர் ஆய்வுகள் இருக்கு, சிங்கள பத்திரிகைகள் ஆய்வுகள் இருக்கு, அதே போல இந்திய பத்திரிகைகள். இப்ப இந்து பத்திரிகையில வந்து ஒரு நீண்ட ஆய்வு ஜெயசங்கர். இந்த ஆய்வை நீங்க படிச்சு கொண்டு போனீங்கள் என்று சொன்னால் அதுல அவன் என்ன கொண்டு வந்து முடிக்கிறான்னு சொன்னால், இந்த IMF கடனை மீறி இந்தியா கொடுத்து IMF-ஐ ஓரம் கட்டுவது, அந்த கடன்கள் கொடுத்தாக்கள் IMF கொடுத்துருக்கலாம், சீனா கொடுத்துருக்கலாம், வேறு நாடு கொடுத்ததை ரத்து செய்கிறது என்ற ஒரு துணியில் தான் அவர்கள் இந்த $450 மில்லியன் ஜெயசங்கர் வந்தது. ஆனால் IMF-ஐ புறம் தள்ளுறதுக்கு இலங்கை ஒத்துக்கொள்ளாது. இப்ப இப்போது இல்லை, இந்தியாவுக்கு ஓரளவு விளங்கி விட்டது. அந்த 450 மில்லியனும் கொடுத்தும் சரிவராண்டபடியால் இப்போது கொழும்பில் சொல்றாங்கன்னா 450 மில்லியனும் இப்போதைக்கு வந்து சேராது இலங்கைக்கு. 100 மில்லியன் கிராண்டா கொடுத்தது, மிச்சம் 350 கடனா கொடுத்தாலும் இலங்கை இந்தியா இப்போதைக்கு அதை ரிலீஸ் பண்ணாதுன்ற மாதிரி சொல்கிறார்கள்.